இந்த கட்டடத்துக்குள்ளதான் சுவாமி விவேகானந்தர் உலக அரங்கில் நின்று நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தில் நம்ம மதத்தை பற்றி பேசின இடம் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் நடந்த இடம். அந்த சைடு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த அசம்பிளி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் பெரிய பெரிய எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கார். அடுத்த சைடு இதுதான் சுவாமி விவேகானந்தர் அவங்க உட்கார்ந்து இருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க, பிரம்ம சமாஜத்துல இருந்து வந்திருக்கிறார்கள். மேலெல்லாம் நீங்க பார்க்கலாம், அந்த கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அவங்களாம் மேல இருக்கிற பிரீஸ்ட். சுவாமி விவேகானந்தருக்கு இந்த பக்கம் இருக்கிறவர் நிக்கோலஸ் டெஸ்லா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிசிசிஸ்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிக்கோலஸ் டெஸ்லான்றது எந்த அளவுக்கு பெரிய இருந்தது. அவரு சுவாமி இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தர் கூட வந்து உட்காரணுன்றதுக்காக வந்து உட்கார்ந்தார் வலுக்கட்டாயமா. அண்ட் he was one of the participants also. ஸோ அது நடந்தது. அதுக்கு அடுத்தது இப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன பேசினார், இதை வந்து நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சுவாமி விவேகானந்தர் ஆக்சுவலா பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தரோட ஸ்பீச் மற்றவா எல்லாரும் பார்த்தோம்னா 15 minutes 10 minutes இந்த மாதிரி பேசினா சுவாமி விவேகானந்தருக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா நான் சொன்ன போல முன்னாடியே எல்லாம் அப்புறம் பண்றேன் அப்புறம் பேசுறேன் விட்டு கடைசியில வந்து மிஞ்சினது பார்த்தோம்னா 2 நிமிஷம் தான், 2 to 3 minutes தான் அவருக்கு ஸ்பேஸ் வந்து டைம் வந்து அலாட் பண்ணாங்க. அந்த இடத்துல அவர் அந்த 3 நிமிஷம் பேசுனதுதான் இன்னி வரைக்கும் நம்ம பேசிட்டு. இந்த இது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக சொன்னாங்க. அதுதான் நான் சொன்னேன், எல்லாரும் பிரம்ம தேஜஸில் மிதப்பது போல அவர் கண்டார். ஐயங்கவின ஹிருதயாய நமகன்னு சொல்றது போல அந்த ஒரு கம்பேஷனேட் ஹார்ட்டோட அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டார். அது ஒரு மிகப்பெரிய மக்கள் மனசுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சஸ் கண்டினியூ ஆகுது. அதுக்கு அடுத்த வார்த்தை, it fills my heart with joy unspeakable to rise in response to the warm and cordial welcome which you have given us. அப்படின்னு சொல்றார். அடுத்து, I thank you in the name of the most ancient order of monks in the world. இந்த நாட்டினுடைய மிக மூத்த பல ஆண்டுகள் தொன்மையான அறுபடாத சங்கிலியுடைய அறுபடாத புனிதமிக்க துறவு பரம்பரை பிரதிநிதியாக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். I thank you in the name of the most ancient order of monks in the world. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் இந்து மதம் அப்படிங்கிறத டைரக்டா இந்து மதம்னு சொல்லாம அதுக்கு ஒரு புதுசா ஒரு வார்த்தையை போடுறாரு. இந்து மதத்துக்கு பதிலா ஒரு வார்த்தையை போடுறாரு. I thank you in the name of the mother of all religions அப்படிங்கிறார். mother of all religions. I thank you in the name of father of all religions சொல்லல. ஏன்னா ஒரு டாமினன்ஸ் இல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சுப்ரீமசி எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். அதெல்லாம் ஆனா தாயின்னு சொல்லும் போது தானே ஒரு அரவணைப்பு வருது. அதனால சுவாமிஜி அப்படி போடுற வார்த்தையை I thank you in the name of the mother of all religions அப்படிங்கிறார். இந்து மதம் அப்படின்னு சொல்லாம மதர் ஆஃப் ஆல், உங்களுடைய மதத்துக்கெல்லாம் தாய் மதத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் அங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமாக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இதெல்லாம் சொல்லும் போது அவங்க சபையில இருக்கிறவங்க பூஜை எப்படி இருந்ததுன்னு யோசிப்பாங்க. I thank you in the name of the mother of all religions. அடுத்தது, I thank you in the name of millions and millions of Hindu people of all classes and sects. அடுத்தது அடுத்த ஸ்லைடு. அப்புறம் my thanks also to some of the speakers from this platform who, referring to the delegates from the Orient, have told you that these men from far-off nations may well claim the honor of bearing to different lands the idea of toleration. அதாவது நீங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுறாங்க எனக்கு முன்னாடி. இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தான் உலக அளவுல எங்க மதம் தான் சகிப்புத்தன்மை மிக்க மதம், நாங்க தான் அரவணைச்சு போறோம், we are the most accommodative or compassionate people அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுவாமி சொல்றாரு, இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவங்க சொல்ற டாலரன்ஸ் என்ன டாலரன்ஸ், அதை விட நான் ஒரு படி மேல போறது இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. நாங்க வந்து டாலரண்ட் மட்டும் கிடையாது. அதாவது டாலரண்ட் என்ன, எவ்வளவு ஒருத்தன் தப்பு பண்றான் அதை சகிச்சுட்டு இருக்கேன், என்னமோ இவன் யோகின்ற மாதிரியும் அவன் வந்து
ரொம்ப மட்டமானவன்ற மாதிரியும் இதை நான் சகிச்சுட்டு இருக்கேன்ற ஒரு தோரணையில பேசினார்கள். விவேகானந்தர் அதையும் போட்டு உடைக்கிறார். I am proud to belong to a religion which has taught the world both tolerance. டாலரன்ஸும் சொல்லிருக்கு. ஆனா அதை விட ஒரு படி மேல் இந்து மதம் என்னதுன்னா universal acceptance. அடுத்தது we not only we believe not only in universal toleration but we accept all religions as true. அப்புறம் அடுத்தது சரி, சுவாமி விவேகானந்தர் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்னன்னா விவேகானந்தருக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு ஞானியும் இந்த நாட்டினுடைய தத்துவத்தையும் நாட்டையும் இணைச்சு பேசுறவங்க வந்து ரொம்ப கம்மி. பேசியிருப்பார்களா இருக்கும், ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா பேசுறது ரொம்ப சொற்பம். சோ விவேகானந்தர் தான் பெரிய அளவுல நம்ம நாட்டையும் நம்மளுடைய தத்துவத்தையும் இணைச்சு பேசுறது. எப்படி ஒரு கங்கை புனிதம்னா கங்கை உத்பவமாகக்கூடிய கங்கோத்திரியும் புனிதம், அது போல தத்துவங்களும் மதமும் புனிதம்னா இந்த மதம் உற்பத்தியான பாரத தேசமும் புனிதம். அப்ப பாரதம் இந்தியான்னு சொல்லும் போதே ஆப்வியஸ்லி இட் ரெஃபர்ஸ் டு ஹிந்துயிசம் ஆல்சோ. அப்போ இந்து மதம் வேற இந்தியா வேற இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணார் சுவாமிஜி. சோ நேஷன் சொல்லும் போதெல்லாம் ஹிந்து ரிலிஜனை சொல்லுவார், ஹிந்து ரிலிஜன் சொல்லும் போதெல்லாம் நேஷனல் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் டைம் உலக அளவுல இந்து மதத்தையும் நாட்டையும் இணைச்சு பேசுனது அப்படிங்கிறது சுவாமிஜி மட்டும் தான். சோ இது வரைக்கும் மதத்தை பத்தி பேசிட்டார், இப்ப அடுத்தது நாட்டை பத்தி பேசுறாரு. I am proud to belong to a nation which has sheltered the persecuted and the refugees of all religions and all nations of the earth. I am proud to tell you that we have gathered in our bosom the purest remnant of the Israelites who came to southern India and took refuge with us in the very year in which their holy temple was shattered to pieces by a Roman tyrant. உலக அளவுல இஸ்ரேல் எல்லா மதத்தவர்களாலும் விரட்டி அடிக்கப்பட்ட போது இந்தியா ஒரு மதம் மட்டுமே நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்தது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கப்புறம் I am proud to belong to the religion which has sheltered and is still fostering the remnant of the grand Zoroastrian nation. I will quote to you, brethren, a few lines from a hymn which I remember to have repeated from my earliest boyhood, which is every day repeated by millions of human beings. As different streams have their ocean sources in different parts, which men take through different tendencies, various though they appear, crooked or straight, all lead to thee. அருமையான ஒரு மந்திரம் இருக்கு சந்தியாவந்தத்துல வரும். ஆகாசாத் பரிசுத்வயம் யதார்த்தசிதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி, எல்லாம் இறுதியில் கேசவனை சென்று அடைகிறது அப்படிங்கிறத சொல்றார். இது வந்து ஆக்சுவலா முதல்ல சிவ மகிழ்ச்சி ஸ்தோத்திரத்துல இருந்து எடுத்தது இந்த வார்த்தை. அப்புறம் அடுத்த ஸ்லைட். அப்புறம் முடிக்கும் போது சொல்றாரு, the present convention which is one of the most august assemblies ever held is in itself a vindication, a declaration to the world of the wonderful doctrine preached in the Gita. Whosoever comes to me into whatsoever form I reach him. All men are struggling through paths which in the end lead to me. அப்படிங்கிறார். அதாவது இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சமுதாய வாழ்க்கையில கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் டாலரண்டா இல்லை. என்னோட சித்தாந்தமே அப்படிதான் சொல்றது. அதாவது மற்ற மதங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்களும் செக்யூலரிசம் பேசலாம், ஆனா அது எப்படின்னா தன்னோட வாழ்க்கைக்கு எது தொந்தரவு வந்துடக்கூடாதுன்றதுக்காக செக்யூலரிசம் பேசுறவர்கள் வழிய அவனுடைய தத்துவம் அவனுடைய மூலம் அவனுடைய டெக்ஸ்ட் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா இதுக்கு நேரு முரணாதான் சொல்லியிருக்கோம். ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, எங்களுக்கு நாங்க வந்து சோசியல் கன்ஃபார்மிட்டிக்காக நான் வந்து செக்யூலரிசம் பேசலப்பா, அரவணைச்சு போன்னு சொல்லல, என்னுடைய மதத்தினுடைய நூலே வந்து எல்லாரையும் வரவழைச்சு போக முடியுதுதான் அப்படிங்கிறார். அடுத்தது sectarianism, bigotry and its horrible descendant fanaticism have long possessed this beautiful earth. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilization and sent whole nations to despair. அடுத்தது had it not been for this horrible demons, human society would be far more advanced than it is now. But their time is come. I fervently hope that the bell that tolled this morning, அதாவது அந்த கன்வென்ஷன் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு மணி அடிச்சாருக்கலாம், அதை வச்சு அதை கோட் பண்ணி சொல்றாரு. But the time is come. I fervently hope that the bell that tolled this morning in honor of this convention may be the death knell of all fanaticism, of all persecutions with sword or with pen, and all uncharitable feelings between persons bending their way to the same goal.
அடுத்த ஸ்லைடு. ஓகே, இது முடிஞ்சது. இது முடிஞ்ச உடனே அந்த அசம்பிளியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுவாமி விவேகானந்தரை கை கொடுக்கிறதுக்காக டயஸ் பக்கம் ஓடி வந்துட்டாங்க. அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு பெரிய கஷ்டமா போச்சு அந்த டயஸ்ல இருக்கிறவங்க கட்டுப்படுத்துறதுக்கு. அப்போ எல்லாரும் தடுத்து நிறுத்தினார்கள். அப்புறம் வந்து அந்த கிரௌட் எல்லாம் கேட்கறது அடுத்த நாளும் பேசணும், அடுத்த நாளும் பேசணும், நாளைக்கும் பேசணும், நாளைக்கும் பேசணும்னு சொல்லி கடைசியில அந்த வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் 2 நாளைக்கு இன்னும் ஒரு 2 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் திருப்பி 2 நாள் கூடுறது சுவாமி விவேகானந்தருக்காகவே. அது டாக்டர் பரோஸ் அந்த ஆங்கர் இருக்காரு இல்லையா, அவர் பின்னாடி தன்னுடைய டைரியில சொல்லுவார், சுவாமி விவேகானந்தர் வந்து முன்னாடி பேசிட்டாருன்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்பீக்கர் வரும்போது கூட்டம் இருக்கலாம், எல்லாரும் கிளம்பி போயிடுவார்களாம் அமெரிக்கன்ஸ் எல்லாரும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரௌட நிக்க வைக்கிறதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் ஒண்ணு அடாப்ட் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் யாராவது ஒரு ஸ்பீக்கர் பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எல்லா ஸ்பீக்கரும் பேசிட்டு கடைசியா விவேகானந்தர் பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லா கூட்டமும் அப்படியே உட்காந்துருக்கும் இவர் சொல்றதை கேட்கறதுக்காக. அந்த அளவுக்கு ஹிபிகே சச்ச பாப்புலர் ஃபிகர். அப்புறம் அடுத்த நாள் இந்த தலைப்பு கொடுக்குறாங்க சுவாமிஜியை பேசுறதுக்காக. அவரே ரிக்வெஸ்ட் பண்றாங்க, அமெரிக்கன்ஸ் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு கொடுக்குறாங்க. why we disagree, ஏன் நம்மளுக்குள்ள இவ்வளவு மத பூசல் வருது அப்படின்னு மக்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். இதையே தலைப்பா கொடுத்துட்டாங்க. அப்ப சுவாமிஜியை பேச சொல்றாங்க இந்த தலைப்புல. அப்போ செப்டம்பர் 15, 1893 அந்த இதுல பேசுறாங்க. நடுவில் கொஞ்சம் பிரேக் வருது. அப்புறம் வந்து பிரேக் விட்டு திருப்பி கன்வீன் பண்றாங்க. அந்த அசம்பிளியை எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி கன்வீன் பண்றாங்க. எல்லாரையும் வர சொல்றாங்க. why we disagree. அப்போ அதுலயும் வந்து எல்லாரும் பேசுறாங்க. சுவாமி விவேகானந்தர் பேசுறதா ஹைலைட் ஆகுது as usual. இந்த why we disagree இந்த லெக்சர்ல சுவாமிஜி வந்து ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கதை ஒன்று சொல்றாரு. ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருக்கு. அது பிறந்ததுல இருந்தே அந்த தவளைக்கு அந்த கிணத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய புழு பூச்சி இதையே சாப்பிட்டு கொண்டு அங்கேயே வளர்ந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, பக்கத்துல கடல், அந்த கடல்ல இருந்து ஒரு தவளை எப்படியோ தப்பி இந்த கிணத்துக்குள்ள வந்து விழுந்துடும். அப்போ இந்த தவளைக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அது நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளை கேட்கறது, நீ எங்கிருந்து வர அப்படின்னு. யாரு? இந்த கிணத்துல இருக்கிற தவளை. அப்போ அந்த கடல்ல இருக்கிற தவளை சொல்றதான், நான் வந்து கடல்ல இருந்து வரேன் அப்படின்னு. உடனே கிணத்துல இருக்கிற தவளை கேட்டது, கடலா? கடல் தான் என்னது அப்படின்னு சொல்லும் போது, ஓ கடல் தான் உனக்கு தெரியாதா? கடல்ன்றது அலாடையா ஒரு எல்லையே இல்லாம பெருசா இருக்கும், அதுக்குள்ள நிறைய ஜீவராசிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த கிணத்துல இருக்க தவளை, இங்கேதான் தண்ணி இருக்கு, இங்கக்குள்ளதான் நிறைய ஜீவராசிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீ என்ன முட்டாள் மாதிரி பேசுற, கிணத்தையும் கடலையும் நீ கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது, அந்த கிணத்துல இருக்க தவளை சொல்றதா, கிடையவே கிடையாது, நீ பொய் சொல்ற, கிணத்துல இருக்க இதை விட இந்த கிணத்தை விட பெருசு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கலாம். அதை சொல்ற எல்லாரும் நம்மளுக்குள்ள நம்மளுடைய மத கோட்பாடுங்கிற பேர்ல எல்லாரும் ஒவ்வொரு கிணத்துக்குள்ள உட்காந்துக்கிறோம். ஆனா இறைவன் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறாருன்ற உணர்வு நம்மளுக்கு இல்லாததுனாலதான் நம்ம டிசக்ரி பண்ணிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒரு கிணத்துக்குள்ள உட்காந்துருக்கோம், கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு கடலாட அளக்க ட்ரை பண்றோம். இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா டிசக்ரி போயிடும்னு சொல்றேன். சோ இது சுவாமி சொன்ன ஒரு விஷயம். அடுத்த ஸ்லைடு. அப்புறம் செப்டம்பர் 19 மறுபடியும் கூடுறாங்க. மக்கள் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி திருப்பி போடுறாங்க. அப்போ பேப்பர் ஆன் ஹிந்துயிசம் பத்தி நீங்க பேசுங்க, உங்க மதத்தை பத்தி நீங்க பேசுங்க. சுவாமிஜி வந்து நிறைய பேசுறாரு. அதுல இருந்து ஒரு சிலது மட்டும், ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் கொடுக்க முடியல, ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் கொடுக்குறேன். இதை அட்டெண்ட் பண்றது எல்லாமே பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஸ்காலர்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றாங்க. இப்போ அவங்க மத்தியில இவர் எப்படி பேசுறாரு மட்டும் பாருங்க. From the high spiritual flights of the Vedanta. ஓகேவா? வேதாந்தத்தினுடைய அந்த ஹை ஸ்பிரிச்சுவல் ஃபிளைட் அந்த லெவல்ல இருந்து பார்க்கும்போது, இந்த லேட்டஸ்ட் டிஸ்கவரிஸ் ஆஃப் சயின்ஸ் எல்லாம் எக்கோ மாதிரி அப்படிங்கிறாரு. அப்ப எக்கோனா ஒரிஜினல் வாய்ஸ் இது வேதாந்தம். அப்ப எங்களுடைய வேதாந்தம் ஒரிஜினல் வாய்ஸ், உங்களுதெல்லாம் மியர் எக்கோஸ்ங்கிறாரு. அப்போ from the high spiritual flights of the Vedanta philosophy, of which the latest discoveries of science seem like echoes to the low ideas of idolatry with its multivarious mythology, the agnosticism of the Buddhists. Agnosticism அப்படின்னா ஒரு பெரிய சக்தி இருக்கிறத புரிஞ்சுக்கிறான், ஆனா அதை வழிபாடு பண்ணணுமோ, அதுக்கு வந்து அனுசரணையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பேர் அக்னாட்டிஸ்ட் பேரு.
அத சொல்றேன். The agnostic of the Buddhists and the atheism of the Jains, each and all have a place in Hindu's religion. அடுத்த ஸ்லைடு. அப்புறம் சொல்றேன், the Hindus have received their religion through the revelation, the Vedas. They hold that Vedas are without beginning and without end. It may sound ludicrous to this audience how a book can be without a beginning or an end, but by the Vedas, no books are made. They mean the accumulated treasury of spiritual laws discovered by different persons in different times. Just as the law of gravitation existed before its discovery and would exist if all humanity forgot it, so is it with the laws that govern the spiritual world. அதாவது வேதத்துக்கு ஒரு அர்த்தமும் முடிவும் இல்லை அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல்ஸ்க்கு ஒரு அர்த்தம் முடிவும் இல்லை. இப்படி வந்து லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டன் வரதுக்கு முன்னாடியும் இருந்ததோ அதுக்கப்புறம் இருக்க போறதோ அதே போல வேதத்துல சொல்லப்பட்ட கற்றுகள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுக்கு ஒரு ஆதியந்தம் இல்லாமல் அது பாட்டுக்கு அது தான் இருக்கு. அடுத்த ஸ்லைடு. The more ethical the spiritual relations between soul and soul and between individual spirits and father of all spirits were there before their discovery and would remain even being forgotten. அப்புறம் அடுத்தது ஒரு 20ஆம் தேதி திருப்பி கூடுறது. அப்புறம் 20ஆம் தேதி கூடும்போது சுவாமிஜியை பேசுறாரு. சுவாமிஜியை தலைப்படுத்துகிறார். ரிலிஜன் இஸ் நாட் த கிரையிங் நீட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களை வச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. Christians must always be ready for good criticism. The criticism ku first neenga tayar enna criticism, and I hardly think that you will mind if I make a little criticism. Neenga perusa eduthuka maateenga nenikiren, adanalu oru chinna criticism pannu unga mela vekiren. You Christians who are so fond of sending out missionaries to save the soul of the heathen, why do you not try to save their bodies from starvation? அதாவது எங்களுடைய மதத்தை தூஷணம் பண்ணி கேவலப்படுத்தி இது பண்ணும், ஆனா எங்க மக்கள் வந்து சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு உங்க மனசுக்கு தோணவே இல்லை. அப்புறம் in India during the terrible famines 1000 died from hunger, yet you Christians did nothing. You erect churches all through India, but the crying evil in the east is not religion. அதாவது எங்க மதமே இல்லைன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி தூஷணம் பண்றதை தவிர எங்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது நீங்களா உங்களால எதுவுமே பண்ண முடியல. But the crying evil in the east is not religion. They have religion enough. எங்களுக்கு religion போதுமான அளவுக்கு இருக்கு, உங்கள்கிட்ட எங்களுக்கு வரணும் அவசியம் கிடையாது. They have religion enough, but it is bread that the suffering millions of burning India cry out for with parched throats. They ask for bread, but you give them stones. அப்படிங்கிற அப்புறம் என்னாச்சு, விவேகானந்தர் வந்து he became the hit of the day. Almost American newspapersல இருக்கிற எல்லா newspapersலயும் விவேகானந்தர் தான் front line coverage. He became the headline matter. இது அப்ப நியூயார்க் கிரிட்டிக் அப்படிங்கிற மேகசின்ல இருந்து இது வருது. சோ சுவாமிஜியோட படம் போட்டு the நியூயார்க் கிரிட்டிக் மேகசின் ஃப்ரண்ட் லைன்ல சுவாமிஜியோட இந்த பிக்சரை போட்டு பப்ளிஷ் பண்றாங்க. ஆர்டிகல் சுவாமிஜி என்னென்ன பேசினார், சுவாமிஜியோட ஃபேசினேட்டிங் பர்சனாலிட்டி பத்தி எல்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் அடுத்த ஹெரால்டு நியூஸ் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 75 to 80% ஆஃப் த பாப்புலேஷன் வாங்கக்கூடிய பத்திரிகை. அவங்களுடைய ஃப்ரண்ட் கவரேஜ்ல வந்த நியூஸ் ஐட்டம் தி செலிப்ரேட்டட் பிராமின் சுவாமி விவேகானந்தா. இதுல என்ன வேடிக்கைனா விவேகானந்தர் பிராமினே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி பேசினாலே பிராமின் அவங்களுக்கு ஒரு அர்த்தம் போல இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஹெட்லைன் போட்டான், தி செலிப்ரேட்டட் பிராமின் சுவாமி விவேகானந்தா. சுவாமிஜியும் பெருசா எடுத்துக்கல, விட்டுட்டார் அவரு. அதுக்கப்புறம் அவங்க அண்டர்ஸ்டுட் சுவாமிஜி வந்து பிராமின் கிடையாது அப்படின்னு. செலிப்ரேட்டட் பிராமின் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு போட்டாங்க. இது வந்து அமெரிக்கால 85% படிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பத்திரிகை ஹெரால்ட் நியூஸ் அந்த டைம்ல. அப்புறம் அதுல ஒரு போட்டிருக்காங்க, beyond the question, the most popular and influential man in the parliament, who on all occasions was received with greater enthusiasm than any other speaker, Christian or pagan. அப்படின்னு அடுத்தது நியூயார்க் கிரிட்டிக்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த மேகசின்ல அந்த பத்திரிகையில நியூஸ் பேப்பர்ல போட்ட விஷயம், no one as well expressed the spirit of the parliament. அதாவது பார்லிமென்ட்டுடைய உண்மையான ஸ்பிரிட் என்னன்றதை சொல்றது மட்டும் இல்லாமல் அவருடைய குறைகளையும் சுட்டி காட்டினார் சுவாமி விவேகானந்தர். No one as well expressed the spirit of the parliament and its limitation has the him to mock. His eloquence, his culture, his fascinating personality
has given us a new idea of Hindu civilization. His fine, intelligent face, his deep musical voice, prepossessing one-on-one in his favor. He speaks without notes, presenting his facts and conclusions with the greatest art and most convincing sincerity. The news New York particular சாமுஜியை பத்தி போட்ட விஷயம். அடுத்தது அப்புறம் ஹெரால்டு நியூஸ்ல ரொம்ப அருமையான ஒரு லைன் இது. Vivekananda was undoubtedly the greatest figure in the parliament of religions. After hearing him, we felt how foolish it is to send Christian missionaries to this learned nation. போட்டிருக்கிறது the Herald, the famous newspaper of America. அடுத்தது இப்போ இந்த சர்வமத வாசைக்கு போறக்கூடிய அந்த தெரு பேரை விவேகானந்தா வே அப்படின்னு இப்போ பேர் வச்சுட்டாங்க. ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிற ஸ்லைடு. வேற இருக்கா? க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? இது சின்ன ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். சுவாமி விவேகானந்தர் ஹிட் ஆயிட்டார். ஓகேவா? எதெல்லாம் தெருவுல வந்து சுவாமி விவேகானந்தர் உட்கார கூட கூடாதுன்னு சொன்னாலும் விரட்டி அடிச்சாலும் இன்னைக்கு பல வீடுகள் திறந்துட்டாரு. சுவாமி விவேகானந்தர் எங்க வீட்டுக்கு வர மாட்டாரா, எங்க கூட தங்க மாட்டாரா அப்படின்னு. He became the hit of the day. இந்த விஷயம் ஒரு 2 நாள் கழிச்சு இந்தியாவுக்கு நியூஸ் வருது. ஐ திங்க் 1 டைம் கழிச்சு நியூஸ் வருது. நியூஸ் வந்த உடனே அலசிங்க பெருமாள், அவர் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். உங்களுக்கு தெரியும், அலசிங்க பெருமாள் சுவாமி விவேகானந்தர் போறதுக்கு ரொம்ப ஏற்பாடெல்லாம் பண்ணினார். பச்சையப்பாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. எல்லா பசங்களும் நின்று இருக்கிறாங்க. இவர் வர பிரேயரை லீட் பண்ணுவோம். அப்போ அவன்கிட்ட வந்து ஒரு நியூஸ் பேப்பரை எவ்வளவு வந்து கொடுக்குறான். ஓடி வந்து கொடுக்குறான். இங்க பாருங்க அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. இந்த பாக்குறாரு. பார்த்தா உடனே சுவாமி விவேகானந்தர் வந்து ஹிட் ஆஃப் த டே, வந்து டாலஸ்ட் ஃபிகர் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் லிஸ்ட் வந்து ஏன்னு கத்திட்டாரு. அவ்வளவுதான். அந்த சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் பறந்து போயிட்டாங்க. என்ன அப்புறம் ஒண்ணு இல்ல விசாரிச்சுட்டு ஒண்ணு இல்ல நான் வந்து விவேகானந்தர் வந்து இதாயிட்டாராம், பெரிய சக்சஸ் ஆயிட்டாராம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டாரு. இது ஒரு பெரிய ஹிட். எல்லா இடத்துலயும் நேத்திரி மன்னன் குதின்னு குதிக்கிறார். இங்க சமஸ்தான ராஜாக்கள் எல்லாம் சந்தோஷம். ஒரு சாதாரண வேதம் போதக்கூடிய பண்டிதன் முதல் கொண்டு நாய் மாம்சம் தின்னக்கூடிய பாமரன் முதற்கு எல்லோருக்கும் மனசிலும் ஒரு மிகப்பெரிய கம்பீரமும் கர்வமும் வந்தது. நான் ஒரு ஹிந்து. This was the impact of Vivekananda had on America as well as India. So இதோட சொல்லி இன்னைக்கான சத்சங்கத்தை இதோட வச்சுக்கிறேன். ரொம்ப சாரி, டெக்னிக்கல் கிளிச்லாம் இருந்தது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ண அது ஃபுல் ஸ்க்ரீன் வைக்க முடியல. அண்ட் அதுக்கான ப்ரொவிஷனும் எதுவும் வர மாதிரி தெரியல. ஸோ ஸ்ரீடிஜி ரொம்ப தேங்க்ஸ் கடைசி நிமிஷத்தில் ப்ரெசென்ட். ஸோ அந்த ஃப்ளோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஸோ டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. கோ வித் த கண்டென்ட் வாட் எவர் ஐ செட். ஏதாவது கேள்விகள் ஏதாவது நான் கேட்கலாம். சூப்பராக இருந்தது ஜி இன்னைக்கு. ஆக்சுவலாக இதில் ஒன்று அவர் ஆனால் இது பற்றி சொன்னார்ல, நீங்கள் வந்து பாவிகள்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் இதில் வந்து அந்த மாதிரி பாவிகள்ன்ற கான்செப்ட் கிடையாது. பின்னாடி அதுக்கப்புறம் அது இந்த ட்ரெஸ்ஸில் கிடையாது. இந்த ட்ரெஸ்ல வராது. அதுக்கப்புறம் வரும். அது சொல்லி தான் பெரிய பிரச்சனை மாட்டிட்டாரு. ஓகே அது சொல்லி தான் அவருக்கு உயிருக்கு ஆபத்தான சிச்சுவேஷன் வருது. அது இதுக்கப்புறம் வரும். ஓகே சூப்பர். ஸோ அட்லீஸ்ட் வி ஆர் சீயிங் விவேகானந்தாஸ் அப்படியே லைவாக பேசுகிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக குட் feeling was good actually. Okay, thank you. So now we are listening about one Narendiran from another Narendiran. And I was just comparing all this with the current scenario of how Modi is taking up the Indian scenario abroad. I think very similar. I am able to compare what the level of image creation which is happening. Maybe at us. இல்ல இதை நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட். அதாவது விவேகானந்தர் தெளிவா சொல்றாரு ஒரு விஷயத்த. தன்னுடைய சமாதிக்கு முன்னாடி சொல்றாரு. அதாவது சமாதி ஆக போறதுக்கு தன்னோட பூத உடலை இதுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு சில வார்த்தைகள் என்ன நான் சொல்றேன்னா, I will throw my body like a disused garment அப்படிங்கிறது. அதாவது
ஒரு பழசு துணி எப்படி கழட்டி தூக்கி போடுவோமோ அந்த மாதிரி நான் என் உடம்பு தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. I will throw my body like a disused garment, but I will inspire men across India அப்படிங்கிற. அண்ட் எது வரைக்கும் இந்த இன்ஸ்பிரேஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, I will inspire men throughout India until this world realizes that I am one with God. அதாவது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது என்ன வார்த்தை சொல்றேன்னா, I am one with God. அதாவது என்ன வந்து விவேகானந்தர இறைவனுக்கு சமமாக மக்கள் இன்னைக்கு வழிபாட ஆரம்பிக்கிறாங்களோ அது அப்போ அதோட சுவாமியோட இன்ஃபுளுன்ஸ் வந்து சுவாமியோட இன்ஃபுளுன்ஸ் எப்போ வரைக்கும் இந்த எர்த் பிளேஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா ஹார்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் நம்ம நினைக்கும் போது ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது ட்ரெடிஷனல் பிலீஃப் ஹிந்துஸ் கேட்டு இப்ப நம்மள சொல்லல. இப்ப அம்பாள், லலிதா பரமேஸ்வரி ஈக்குவலா சாமிஜி வைப்போமா? ஆனா எப்போ வைக்கிற ஒரு தருணம் அந்த டைம்ல என்னோட இன்ஃபுளுன்ஸ் எர்த்ல முடிஞ்சிடும். அது வரைக்கும் என்னோட இன்ஃபுளுன்ஸ் மறந்துட்டே இருக்கும். அந்த இன்ஃபுளுன்ஸ் ஏன் அப்படி சொன்னாருன்றது அவருக்கு தெரியும். ஸோ இன்னொன்று, அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து பல ரீதியில் எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது பாலிடிக்ஸ்ன்றது ஒரு ஸ்டீம். பாலிடிக்ஸ், ஆர்ட்ஸ், எஜுகேஷன், ஏதோ ஒரு ஃபீல்டில் அவரோட இன்ஃபுளுன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறார். நான் இந்த நாட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அரவிந்தரும் அதான் சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர் இந்த உடம்புல அந்த சரீரத்துல செஞ்ச அந்த 39 வயசுல செஞ்சதுன்றது ஒரு சின்ன அளவு தான். சரீரத்தை விழுந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் செய்வார் அப்படின்னு அரவிந்தர் சொல்றாரு. So his influence is perceivably seen in many ways. சரி, இன்னைக்கு சுவாமிஜின்னு ஒருத்தர் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பே ஆரம்பிச்சிருக்க முடியாது. அது ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா இந்த பிஜேபியோ அந்த நரேந்திர மோடியோ வந்துருக்க முடியாது. ஸோ பல விதத்துல சுவாமிஜி வந்து இன்னமும் டான்ஜிபிள் இல்லை. நாளாக வருடங்களாக அவருடைய வந்து நாட்டில் அவருடைய ஈகோ சிஸ்டம், அந்த பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம். பொலிட்டிக்ஸ் இல்ல, த்ரூ அவுட் இந்தியா அவருடைய எப்படி டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் பீப்புள். ஒரு படம் கூட எழுதுவோம் சுவாமிஜியோட லைஃப்பை சொல்லும்போது. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வில் பி சீன் எவ்ரிவேர். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன், ஆர்ட்ஸ், மியூசிக், எல்லா இடத்துலயும் அவர் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு வழி பண்ணாம இங்க விடுவாங்க. வேற ஏதாவது? இந்த ராமகிருஷ்ண ஆர்டர்ல இந்த ராமகிருஷ்ணா அந்த ஆர்டர்ல விவேகானந்தா இஸ் கன்சிடர்ட் டு பி a god or a monk leading? ராமகிருஷ்ணருக்கு ஈக்குவலான ராமகிருஷ்ணர் எப்படி தெய்வ அவதாரம் தான் சொல்லுவோம். அதாவது அவதாரம். அவதாரம். ஆமா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை என்ன வந்தது இந்த வருஷம் சொல்லிடுறேன். ராமகிருஷ்ணரோட லைஃப் இப்போ நம்ம பார்க்கல இன்னும், சரியா? ராமகிருஷ்ணரோட லைஃப் பார்க்கலாம். ராமகிருஷ்ணரோட லைஃப்பை பார்க்கும்போது சுவாமிஜியோ இல்ல சாரதாதேவியோ நம்மளுக்கு பெரிய விஷயமா நமக்கு படாது. நான் சொல்ற சைக்காலஜிக்கலா இப்படி ஆகும். அப்போ ராமகிருஷ்ணரோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்த சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சுவாமிஜிலாம் எதுவும் தெரியாது. அப்போ அவ வந்து என்ன சொன்னா, சுவாமிஜியோட சமாதி ஆனதுக்கு அப்புறம் சுவாமிஜியோட படத்தை, அந்த போட்டோ வந்து ராமகிருஷ்ணருக்கு பக்கத்துல வச்சார்கள். வச்சுட்டு பூஜைலாம் செய்ய ஆரம்பிச்சா. ராமகிருஷ்ணா ஆர்டர்ல மடத்துல செய்ய ஆரம்பிச்சா. அப்போ ஹவுஸ் ஹோல்ட் டிவோட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி என்ன மாதிரி டிவோட்டிஸ், மடத்துல இல்லாத நபர்கள், அவங்க வந்து மடத்துக்குள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி நீங்க வந்து ராமகிருஷ்ணருக்கு பக்கத்துல எப்படி நீங்க வந்து விவேகானந்தரோ யாரையுமே நம்ம வைக்க முடியும் அப்படின்னு ஒரு இது வரும்போது அப்புறம் சாரதாதேவி இந்த விஷயம் போகும். சாரதாதேவி சொன்னா, ராமகிருஷ்ணர் வந்து இப்ப உயிரோடு இருந்தா சுவாமிஜிங்க தான் மடியில ஒரு தூக்கி உட்கார வச்சிருப்பாரு, நீங்க யாரோட போட்டோ வைக்கிறதுக்காக நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, விரட்டிட்டாங்க. அந்த வரலாறு நடந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி பீப்புள் அக்செப்டட். விவேகானந்தர் வந்து ஒரு விஷயம், ஒரு தெய்வமாக தான் நான் பர்சனலா பாக்குறது. எல்லாரும் அப்கோர்ஸ் எல்லாருமே. இன்னொரு விஷயம், சுவாமிஜியுடைய கருத்துக்கள் வந்து சமுதாயத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவை இருக்கும். அவருடைய பிரீச்சிங்ஸ் நம்ம போக தான் செய்யும். Whether he will be accepted as a god, அதெல்லாம் வந்து அவரு தான் டிசைட்
he discouraged rituals. அதிகமா ரிச்சுவல்ஸ் கொண்டு வராதீங்க. ஸோ அதனால ஒரு ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப் வந்து அவருக்கு அதிகமா பண்ணாததுனால நம்ம நினைச்சுப்போம் அவர் வந்து இஸ் நாட் ரெஸ்பெக்டட் அஸ் அ காட். அப்படி கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப்பை கொஞ்சம் குறைச்சு வந்துச்சு. Super, Naren. Excellent. See, today's thing was really mind-blowing. So many things I'm able to connect the dots. Thanks. பாலாஜி, பரமேஸ்வரன் சார் ஏதாவது சார் யாராவது ரொம்ப நல்லா இருந்தது. The narrative portion will always be very so good, and it was really too good. As usual, the class was good. Actually, நான் ரொம்ப ஈகராக இருந்ததும் like I want to know what he is delivered in the parliament of speech. அவர் என்ன சொன்னார்? Why it turned up so nice? Why till now it has been referred as one of the greatest speeches of all time. நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் எல்லாருக்கும் வைக்கிறேன். நம்ம இந்து மதத்துக்கு மேல ஒரு கன்விக்ஷன் வரணும்னா அவங்க விவேகானந்தர் அவங்க படிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம சச்சங்கம் கேட்கறோம் எல்லாம் சந்தோஷம் அனுபவிக்கிறோம் எல்லாம். நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி புக்ஸ் இந்த மாதிரி நம்ம படிக்கிறதோ இதை மாதிரி வச்சோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நல்லது நம்மளுக்கு. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து சுவாமிஜி கிட்ட போகும். அண்ட் தேர் இஸ் சம் பவர் இன் தட் பேஜஸ். நம்ம மை லெட்டர்ஸ் ஆர் மை ஸ்பிரிட்ங்கிற, அதாவது என்னோட வாசல்களுக்கு முன்னாடி ஒரு சக்தி இருக்குங்கிற. ஈவன் ஐ ஹாவ் இருக்கு சுவாமி லெட்டர்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு லெட்டர்ல சுவாமிஜி இந்த லெட்டரை வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களாம் என்னோட சக்தி வந்து சேர்ந்து சொல்லியிருக்காரு. எழுதிருக்காரு அந்த கைப்படல. அந்த லெட்டரை வந்து இருக்கு, நான் தேடிட்டு இருக்கேன். அந்த லெட்டர் எங்க இருக்குது? சூனை விட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி சுவாமிஜியை படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய அனுபவம். சார் பரமேஸ்வரன் சார் ஏதாவது டவுட் ஏதாவது சார்? நரேந்திரன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ சார். கேட்குதா? ஆடியபிளா கேட்குதா? சொல்லுங்க. கேட்குது சார், சொல்லுங்க சார். எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் லேர்ன் பண்ணிட்டேன் ஒட்டுறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். இது நிறைய போகும். இது மாதிரி நிறைய நீங்கள் சொல்கிறது நிறைய ரீச் ஆகும். இது ரொம்ப சின்ன குரூப்பாக இருக்குது. ஒரு நிறைய குரூப்பாக கொண்டு வந்தோம் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சரி சார், தேங்க்யூ சார். க்ளோஸ் பண்ணிடலாம். நிரஞ்சனம் நித்யவனந்தரு பக்தானும் ஈஷாவதாரம்